ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையான ஒரு ஹேர் டேயே. அதுவும் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செம்மையாக ரெடி பண்ணி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த அளவுக்கு கருமையாக வந்து மாற்றி கொடுத்துருக்கிறது பாருங்கள். இன்றைக்கி இந்த சங்குப்பூ வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை. இந்த சங்குப்பூ வந்து எந்த அளவுக்கு இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவுமே ஒரு அருமையான கலரில் இந்த பூ வந்து நிறைய மருந்துகளுக்கு வந்து யூஸ் ஆகுது. கேன்சருக்கு கூட இந்த பூவை வச்சு நிறைய மருந்துகள் வந்து உபயோகப்படுதுன்னு சொல்லி நம்ம கூகுள்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த சங்குப்பூ வந்து இப்போ வீட்லேயே வளர்க்குறக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே கிடைச்சாலும் இப்போ இதை பறித்து வச்சுக்கோங்க. அதிகமாக கிடைக்காது. கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து இதை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலரில் வந்து மாறி இருக்குங்க பாருங்கள். மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவும் இருக்கும். 2 மாதம் ஆனாலும் அந்த கருமை நிறம் வந்து போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கையில் மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக தலையிலையும் நல்லா வந்து பிடிச்சிக்கும். ஆயில் இல்லாமல் வந்து பயன்படுத்தணும். இப்போது இந்த ஹேர் டேயை நம்ம என்ன பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த வந்து சங்குப்பூ தான். சங்குப்பூவை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இது கூட சில பொருள்களெல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஹேர் டை வந்து போட்டதுக்கப்புறம் என் முடி ஒன்று கூட ஒயிட்டு ஹேர் தெரியலங்க. ஏன்னா இது வந்து நம்ம தொடர்ந்து இந்த ஹெர்பல் ஹேர் டை போட்டதுனால, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒயிட் ஹேரில் நான் வந்து இந்த ஹேர் டையெல்லாம் அப்ளை பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், நல்லா மாறி இருக்குது. ஆயில் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நேற்று இந்த ஹேர் டை நான் யூஸ் பண்ணிவிட்டு போட்டேன். நல்லா பாருங்கள், முடி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு முடி கூட வெள்ள முடியல, நல்லா கருன்னு இருக்குது. கடுக்காய் வந்து இந்த அளவுக்கு முடி வந்து கருப்பாக்குமா அப்படிங்கிறது ரொம்ப அதிசயம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம இந்த சேர்த்துருக்கிற சங்குப்பூவும் செம்பருத்தி பூவோட அந்த வழுவழுப்பு தன்மை வந்து முடியும் நல்லா சாஃப்டாக சில்கி ஹேராக இருக்குது. முடியே பாருங்கள் நல்லா டோட்டலாக எப்படி கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா, சங்குப்பூ எடுத்துக்கோங்க. சங்குப்பூவை நல்லா தண்ணியில் வந்து அலசி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் வந்து அதிகமாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்து சேர்த்து தான் வச்சுருக்கேன். அந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 20 பூக்கு மேலே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூவை பறித்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணுங்கள். ஏன்னா மெயின் பொருளே இந்த பூ தான். அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து இந்த பூவை வந்து சேர்த்துக்கோங்க. இதே அளவுக்கு செம்பருத்தி பூவை இந்த காம்பு எடுத்துகிட்டு அந்த பூவை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. அதனால் செம்பருத்தி பூ நல்லா ஒரு 10, 15 பூ வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த காம்பெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி விட்டு நம்ம அரைக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை ஃபுல்லாக வந்து இந்த சங்கு பூவையும் செம்பருத்தி பூவையும் நல்லா அரைச்சி எடுக்கணும். 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இது என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதை நல்லா சாரை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கிறதுனால இந்த செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சாறு எல்லாமே நம்மளுக்கு இந்த எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கணும். இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கும்.
அதுக்காக தான் நம்ம அந்த எசன்ஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே தேய்க்கிறதானாலும் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பெருசாக தெரியாது. இருந்தாலும் நான் வந்து அந்த சக்கையை பிழிஞ்சு எடுத்துட்றேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அந்த சக்கை இருக்குது. நம்ம இது பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கு இல்லையா, அதனால தான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நல்லா ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள், கலர் பார்த்திங்கன்னா அசந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கருமையான கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து நீல கலரில் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஷேடு கிடைக்கும், சங்குப்பூ. செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட்டிஸாகவும் இல்லாமல் ஒரு கரு சிவப்பு மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒன்று சேர்றப்ப இந்த மாதிரி நல்லா கருமையாக மாறிடும். சரி, இப்போ வாங்க ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாய் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு இரும்பு கடாய் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இரும்பு கடாய் இல்லைன்னா என்னக்கா பண்ணுறது நிறைய கேட்குறீங்க. கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம சில பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கலர் வந்து நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். கலர் எப்படி மாறுது பார்த்தீங்களா? அந்த செம்பருத்தி பூவோட வழுவழுப்பும் இந்த சங்குப்பூவோட கலரும் நல்லா ஒன்று சேர்றப்ப நல்லா கருப்பாயிரும். இங்கே பாருங்கள் எப்படி ஆகிக்கணும். அந்த ப்ளூ கலர் ஷேடெல்லாம் அப்படியே மாறுது பார்த்தீங்களா? இப்போ இதில் இவ்வளவு நாள் நம்ம சேர்த்த பவுடரில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பவுட்ரு வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பவுட்ரு. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக. அது வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கடுக்காய் ஹேர் டை ரொம்பவுமே உங்கள் நரைமுடிக்கு சூப்பராக வேலை செய்யும். கடுக்காய் பவுட்ரு வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேங்க. இன்றைக்கி இந்த மெயினாக வந்து பாருங்கள் கலர் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் கடுக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துட்டேன். இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெட் ஷேட் வரும் பாருங்க. பார்த்தீங்களா கலர் எப்படி மாறி வருதுன்னு? ஆனால் இதை நம்ம வந்து கலந்து இது கூட நம்ம மருதாணி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து இதில் கூட சேர்க்க போகிறோம். சேர்க்குறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இதுவும் கலந்து அந்த சங்குப்பூவோட கலரும் செம்பருத்தியோட கலரும் சேர்த்து உங்களுக்கு நல்லா கருன்னு ரொம்பவுமே ஒரு சூப்பரான கலர் வந்து மாறி கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த கருப்பு கலரில் கடுக்காய் பவுடர் போட்டது அதோட ரெட்டிஸ் அப்படியே காமிக்குது பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கடுக்காய் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நரைமுடிக்கே ஒரு ரெடி பண்ண ஒரு பவுடராக தான் இருக்கும். நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காயிருச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லாவே திக்காயிரும். இப்போது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மருதாணி இலை பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மருதாணி வந்து உங்களுக்கு இலையாக கிடச்சிச்சின்னா அந்த செம்பருத்தி போட்டு அரைக்கிறீங்க இல்லையா, அப்போ அதோடு அரைச்சி நீங்கள் சாரை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் இலையாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ண செகண்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கடாயில் இருக்கிற ஹீட்டே வந்து போதும். அவ்வளோதான். நல்லா இதை கலந்து விட்டுடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு இதை கலந்து விட்டுருவோம். இறக்கி வச்சாச்சு. ஆனால் கட்டி இல்லாமல் அந்த மருதாணி வந்து கட்டி இல்லாமல் நல்லா அந்த வலுவழுப்பாக வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ரெட்டிஸ் மாறிடுச்சு பாருங்க. நம்ம மருதாணியும் கடுக்காய் பவுடரும் போட்டதே அப்படியே அந்த கருநீளமாக இருந்த கலர் வந்து இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போது இந்த கடுக்காய் பவுடரும் மருதாணி பவுடரும் நம்ம நைட்டு ஊற வைக்கிறப்ப காலையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அந்த பூவோட கலரையும் சேர்த்து நல்ல இந்த கரிச்சட்டி மாதிரி வருங்க கலரு. அந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 மணி நேரம் டைம் நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் இரும்பு கடாயில் இப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா வந்து கட்டி மட்டும் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே சிம்பிளான ஒரு ஹேர் டை தான். செம்பருத்தி பூ மட்டும் அதிகமாக கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை இப்படியே நம்ம ஆற வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
மூடி போட்டுட்டு மூடி வச்சு டைம் வந்து நீங்கள் ஒரு 10 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்தை விட ஒரு 10 மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா, இந்த கடாய் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இது வந்து நல்லா மாறிக்கும். நல்லா ஒரு கரு கரு கருன்னு ஒரு கறி சட்டி மாரி ஒரு கலரு. அது மட்டும் இல்லாம நம்ம முடிக்கு போட்டா நல்லா கரு கருன்னு செம்மையா ஒரு 1 மணி நேரத்தில அப்ளை பண்ண 1 மணி நேரத்தில நல்லா கலர் மாறும். இது நீங்க ஒரு 2 மணி நேரத்தில நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நல்லா கலர் மாறியிருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டான ஒரு ஹேர் டை தான். இப்போ இது இப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. காலையில இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி தலையில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க கலர் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பாருங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு கலர் எப்படி சொல்றது? நல்ல ஒரு பிளாக் கலர்ல வந்து கலர் மாறியிருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பரா கலர் மாறிடுச்சு. எப்பவுமே மருதாணிய ஒரே மாரி பயன்படுத்தாம, இந்த மாரி வந்து இந்த சங்குப்பூ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு முடி வந்து கருமையாக்குங்க. அது மட்டும் இல்லாம, நெறைய மருந்துகளுக்கு வந்து இந்த சங்குப்பூ உதவுது. அதே மாரி ஹேர் டைக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து கலர் குடுத்துருக்கு அப்டின்ட்டு. ரொம்பவுமே சூப்பரா வந்து குடுத்துருக்கு. இங்க பாருங்க. அப்படியே செம்மையா கலர் மாறிருச்சு. நம்ம கலந்து வச்சதுக்கும், இதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு பாருங்க. இப்போ இது எப்படி நம்ம தலையில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சங்குப்பூ வந்து கேன்சர் மருந்து கூட உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாரி இருக்கிற இந்த பூவ வந்து நம்ம ஹேர் டைக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த சங்குப்பூ வந்து நெறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. இப்போ வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கே கிடைச்சாலும் இதே மாரி எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு ஹேர் டை ரெடி ஆயிருக்கு. வாங்க இப்போ தலையில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தலையில அப்ளை பண்ணுறப்போ, நீங்க வந்து இத நீங்க ஆயில் இல்லாம அப்ளை பண்ணிட்டு அலசிக்கோங்க. சப்போஸ் எங்கேயாவது வெளிய போறீங்க அப்டின்னா, பாருங்க இந்த மாரி வந்து எடுத்துக்கிட்டு, அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுட்டு கூட, நீங்க அப்படியே தலை சீவிட்டு போயிட்டு வந்துக்கலாம். இது வந்து ஆயில் வைக்காதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம எப்பவுமே ஆயில் கலந்து இதில நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரெடி பண்ணுவோம். ஆனா இது வந்து நம்ம ஆயில் கலக்கவே இல்ல. அதனால இது நல்லா காய விட்டுட்டு நீங்க சீப்பு போட்டு சீவிக்கலாம். நல்லா வந்து நீங்க போயிட்டு வர வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிச்சிங்கன்னா போயிரும். இது வந்து கண்டிப்பா இன்சென்ட் கலர் போயிருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா சீயக்காய் ஷாம்பு போட்டு கழுவுனீங்கன்னா போயிரும். இது வந்து இன்சென்ட்டானதா ஒரு ஹேர் டை தான் இது. ரொம்பவுமே இங்க பாருங்க ரொம்ப சூப்பரா நல்லா முடியில வந்து பிடிச்சிருச்சு. இத நல்லா காய விட்டுருங்க இந்த மாரி. இப்ப அந்த உச்சந்தலையில மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அதிகமா இருக்கு அதனால. இந்த மாரி போட்டுட்டு இத நல்லா அப்படியே காய விட்டுருங்க. ஒரு ஃபேன் காத்துல 10 நிமிஷம் விட்டிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க சீப்பு போட்டு அழகா போய் சீவிட்டு போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டைம் கிடைக்கையில நீங்க குளிச்சுக்கலாம். எதுவுமே பண்ணாது. இங்க பாருங்க இப்படி தடவுனீங்கன்னா நல்லா வந்து பிடிச்சுக்கும். ஒரு உச்சந்தலையில போட்டுட்டேன். இத போட்டதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சீப்பு போட்டு சீவிட்டு, நீங்க போயிட்டு வந்து எப்பவும் போல குளிச்சுக்கலாம். ஆனா கையில பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. நல்ல ஒரு சூப்பரா வந்து பிடிச்சுக்கும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் டை தான். கண்டிப்பா இத வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பவுடர வந்து நீங்க ரெடி பண்ணி வீட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க எப்பலாம் தேவைப்படுதோ அப்பலாம் நீங்க வந்து எடுத்து ஆ தண்ணீல கலக்கினாலும் கலக்கலாம். இல்ல நீங்க தேங்கெண்ணெயில மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போடலாம். ரொம்ப சூப்பராவே ரிசல்ட் குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.